Hello guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொரட்டூர் ஆவின் ஃபேக்டரியில தான் இருக்கும். எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். இன்னைக்கு டே 1. மொத்தமா 30 days இன்டர்ன்ஷிப் பண்ணனும். பர் டே 30 rupees பே பண்ணனும். மொத்தமா சேர்த்து 900 rupees வருது. ஆவின் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்ல பசுமையா. ஃபர்ஸ்ட் டே 1 அவ்வளவு வர்க் இல்ல. நம்ம போய் ஜாயின் பண்ண பில்லாம் இருக்குல, அதை வந்து என்ட்ரி போட்டுட்டு இருந்தோம். அதை என் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நாளே வந்து நல்லா தான் போச்சு. இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸ்டாஃப்லாம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுனாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இதே மாதிரி இன்டர்ன்ஷிப் ரிலேட்டடா வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஸ்கூல் டைம்ல சாப்பிட்ட ஞாபகம் தான் வருது ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாவே இருந்துச்சு. சரி, ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. வெளியே போகும்போது அவுட் போட்டு போலான்னு டைம் பார்த்தா டைம் வந்து 5 மணிக்கு போட்டிருக்காங்க. போன்ல பார்த்தா 4 தான் ஆகுது. சரி, யார் பண்ண வேலைன்னு தெரியலன்னு வெளியே வந்து திரும்பி பார்த்தா ஆவின் பார்லர் இருக்கு. இங்க வந்து ஐஸ்கிரீம், மில்க் ஷேக், ஜூஸ்லாம் இருக்கு. சரி, வீடியோ முடிச்சுக்கலாம்டா, நில்லுங்கடான்னு வீடியோ நிக்க சொன்னா ஒருத்தன் அங்க நிக்கிறேன், ஒன்னொருத்தன் இங்க நிக்கிறேன். இவங்களை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அப்பா போதும் ஆயிருக்கு. ஹலோ guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆவின் இன்டர்ன்ஷிப் போறது எல்லாருக்குமே தெரியும். அது பக்கத்துலயே பார்லர்னு ஒன்று இருக்கு. சரி, அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமே வந்தோம். இந்த ஐஸ்கிரீம் ரிவ்யூ பண்ணி போட சொன்னது நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ஆவின்ல ஒர்க் பண்ற மேம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். அவங்க தான் சொன்னாங்க. இந்த குல்ஃபிக்கு ஸ்பான்சரே மேம் தான். இங்க வந்து பாதாம், பிஸ்தா, அப்புறம் நிறைய விதமான ஜூஸ்லாம் இருக்கு. நாங்க வாங்கினது பாதாம் குல்ஃபி. 35 ரூபாய்க்கு இந்த குல்ஃபில் அப்படி என்னடா இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா, நல்ல கிரீமியா இருந்துச்சு, நல்ல ரிச்சாவும் இருந்துச்சு. நிறைய பாதாம்லாம் போட்டிருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஹாய் ப்ரோ, சாப்பிடுங்க நண்பர்களே. ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. அவ்வளவுதான். ஒரு மட்டும் மிமிக்ரி என்ன பண்றோம்? நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆவின் இன்டர்ன்ஷிப் போறது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு நாள் நாங்க வந்து அக்கௌண்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்றோம். இன்னைக்கு தான் நாங்க வந்து டைரிக்கு வந்திருக்கோம். அதாவது பால் பாக்கெட் எப்படி உற்பத்தி ஆகுறதுன்னு பார்க்க வந்திருக்கோம். அது பார்க்க அந்த ப்ராசஸ் பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கரெக்டான அளவுல பால் ஃபில் ஆயிட்டு அந்த பாக்கெட் அழகாவே கட் ஆகி லைட்டா வாஷ் பண்ணி அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. வேஸ்டேஜ் ஆகிற பால் பாக்கெட்லாம் தனியாக எடுத்து வச்சிடறாங்க. நம்ம வந்து 1/2 லிட்டர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இங்க வந்து 1 லிட்டர் 2 லிட்டர்லாம் இருக்கு பால். ஆவின்ல மொத்தமா 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மில்க் இருக்கு. அது வந்து ஆர்டர் வைஸ் தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு, ரேட்டுக்கு தகுந்த மாதிரி, குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்படி இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பால் பாக்கெட் வந்து வெளியே இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் வந்து ஒன்று பண்ணா, அப்படியே ஆன் ஸ்பாட் கேப்சர் பண்ண பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த இது நாங்கள் அந்த இடத்துல கூட சூப்பரா ஃபன் பண்ணிருந்தோம். இதான் 5 லிட்டர் பேக்கேஜ். பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே எடுத்துறாங்க. இது தனியா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. கோல்ட் ரூம்னு 5.8 செல்சியஸ் தான் இருக்கு. அது இடத்துல இவ்வளவு பால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. எல்லா இடத்தையுமே பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா பால் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம், பால் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. இதான் எங்க லாஸ்ட் டே இன்டர்ன்ஷிப். இந்த வீடியோ நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டே இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். இன்டர்ன்ஷிப் வீடியோ எல்லாம் பார்க்கலாம், மறக்காம நம்ம சேனல்ல வந்து செக் பண்ணி பாருங்க. என் ஃப்ரெண்ட் சொன்ன ஒரு கடையில வந்து பர்கரும் சாண்ட்விச் நல்லா இருக்கும். சரி, அங்க வண்டியை விட்டு அங்க போயிட்டு அங்க பேக்கரி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பேக்கரி தான். ஒரு சாண்ட்விச் வந்து 15 rupees, பர்கர் வந்து 20 rupees. சரி, சாப்பிட்டு பார்க்கலாமே வந்திருக்கோம். வீடியோ கண்டிப்பா ஃபன்னா இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உண்மைதான், நில்லுங்களா. யாராவது சாப்பிடுங்களா? யாராவது ஒருத்தர் சாப்பிடுங்க. நீ சாப்பிடு, நீ தான் சாப்பிட்டு காமி யூடியூபர். நீ சாப்பிடுங்க, யாராவது ஒருத்தர் எடுத்து சாப்பிடு. ஆஃபரா என்ன பெரிய வாய். கேமராவை பாருடா. கேமராவே பார்த்துட்டு இருக்கேன். பார்க்க சொன்னேன், பார்த்துட்டு சாண்ட்விச் ட்ரை பண்ணி பார்த்தோம். சாண்ட்விச் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. 15 rupeesக்கு ரொம்பவே ஒர்த்து. அடுத்தது வந்து பர்கர் வந்து 20 rupees. பர்கர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, நல்ல ஃபில்லிங்காகவே இருந்துச்சு. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வேற லெவலாக இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டில் தென் பாய். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.